பாகம் 5 அன்பின் புத்தகம். காண்டம் 1 விதிக்கப்பட்ட சந்திப்பு இடம் பக்கம் 391. நீலக்கழுத்துடைய ஒரு துறவி தனது மலைக்குடிலின் கல் அரணிலிருந்து நாட்களின் குறுகிய மகிழ்ச்சியை உற்று நோக்குவது போல அவரது பரந்த விரிந்த ஆன்மா பின்னால் படுத்திருந்தது. உலகைத் துறக்கும் ஓர் ஆன்மாவின் சோகமும் எல்லையற்றதுமான ஓர் மாபெரும் பின்வாங்கலின் முணுமுணுப்பு காதைச் சூழ்ந்தது. இதுவே தெளிவற்ற அன்னை தனது குறுகிய பேரின்ப நேரத்திற்காக தேர்ந்தெடுத்த காட்சியாகும். உலகிலிருந்து வெகு தொலைவில் உள்ள இந்த தனிமையில் உலகின் இன்பத்திலும் துன்பத்திலும் அவள் தன் பங்கைத் தொடங்கினாள். இங்கே அவளுக்கு மறைபொருள் நிறைந்த அவைகள், அழகும் ஆச்சரியமும் நிறைந்த மறைந்திருக்கும் கதவுகள், பொன் மாளிகையில் முணுமுணுக்கும் இறக்கைகள், இனிமையின் கோயிலும் அனல் பறக்கும் பிரகாரமும் வெளிப்படுத்தப்பட்டன. காலத்தின் துயரம் நிறைந்த பாதைகளில் ஓர் அந்நியனாக, மரணம் மற்றும் விதியின் நுகத்தடியின் கீழ் அழியாதவளாக, கோலங்களின் பேரின்பத்தையும் துன்பத்தையும் தியாகிப்பவளாக வனாந்தரத்தில் காதல் சாவித்திரியை சந்தித்தது. புத்தகம் 5 காண்டம் 1 முடிவு.